வேற லெவல் உண்மையிலே நீங்க வரதா கொல்லிமலை வரலாம். வேற லெவல் பாருங்க வண்டி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. போற எதுவுமே தெரியலடா சுத்தமா. வேற லெவல் போற கொடாஞ்சி கட்டி வச்சிருக்காங்களா? இதெல்லாம் பஸ் வருமாடா? கில்லுடா பாத்து உசாரு. அவ்வளவு ஆழம் இல்லடா, அந்த அளவுக்குலாம் ஆழம் இல்ல. அது பனிலே இருக்குதுல்ல, அதனால வந்து டேஸ்ட் பண்ணு. வெத்தலையை பறிச்சாச்சு. இவன் நல்லா ஆக்ட் பண்றாடா, நடிகண்டா நீ. ஐயோ கால்லாம் வடவளன்னு வருதே, சொல்லு. வெத்தலை அடிக்குதா? டேஸ்ட் பண்ணு மச்சான். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? பிஞ்சு வெத்தலை தான் முளைக்குது. கல்லேரி கல் எத்துனுவான போயிட்டு ஊரு கல்லடியில கல்லேரி. ஏய் சாப்பிடறான்டா உண்மையாவே. ஏய் லூசப்பற, அது வெத்தலை இல்லடா. செம்மையா இருக்கும் பாருங்க வியூலாம். வந்துட்டு சோளம்லாம் போடுறாங்க போல. மலையில எப்படி இருக்கு பாருங்க. அதோ ஏற்று பாருங்க வழி. அந்த ரோட்லாம் வந்துட்டு கொல்லிமலை தான் நினைக்கிறேன். நம்ம அந்த ரோடை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். இது வேற ரோடு, இது வேற ரோடு. ஆனா அது இன்னும் பயமா இருக்கும் மச்சான், வேற லெவலா இருக்கும் அது. போறானே பிரேக் எப்படிடா போறது? ஓம் பிரேக்னா வாய்ஸ்க்கு கவக்குறியா நீ? வாவ் செமையா இருக்கு மச்சான் பாக்க. அப்புறம் அந்த வீட்ல எப்படி தெரியுது பாரு செம்முன்னு. நம்ம செட் ஆகாது போக மாட்டான்டா. ஓட்டுற மாதிரி ஏலகிரி நான் போனதில்ல, சாரி ஏலகிரியில மூணாறு ஏற்காடு. ஸோ அந்த இடம்லாம் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரோடா இருக்குது இந்த ரோடு வந்து. அப்படியே படுக்க போட்டு ஓட்டிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் டயர்ல எதுவுமே இல்லை, ட்ராக் டயர் மாதிரி இருக்கு இன்னும் சொல்ல போனா. ஃப்ரண்ட் டயர் வந்துட்டு நான் பாட்டுக்கு இந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறேன் பாருங்களேன், அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. இறங்கு மச்சான், ஒரு நிமிஷம். வீட்டுல இருந்து நம்ம எப்படி தெரியுமா டயர் ஓட்டு வந்துடும். இங்க பாருங்க ஃபுல்லா தேஞ்சு தேஞ்சு எதுவுமே இல்லை, டியூப் மாதிரி இருக்கு டயரு. இந்த நிலைமையில டயரு செயின் லூப் பண்ண மறந்துட்டேன் வரும்போது. இங்க பாருங்க எவ்வளவு டைட்டா இருக்கு பாருங்க, செயினே வந்து ஹீட்டா இருக்கு, தெரியுதுங்களா? டைட் ஆயிடுச்சு லூப் பண்ணாம. ஸோ அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன். பாரு மச்சான், வியூ கைஸ். ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் காலையிலே இருந்தா பனியெல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ பனி வந்துட்டு இப்போ வெயில் அது நம்ம இந்த அளவுக்கு வராது, என்னன்னு தெரியல. செம்மையா இருக்கு. ஆனா இந்த ரோடுமே நல்லாதான் இருக்கு. என்ன ஒண்ணு, அது வந்து நெட்டு குத்தா இருக்கும். இது வந்துட்டு இந்த மூணாறு சரியான வியூங்க பாருங்க. இது மேலேயே பயிர்லாம் வைக்கிறாங்க போல, நீங்க பாத்தீங்களா? இது வந்து மரவள்ளி கிழங்கு. அதெல்லாம் பாருங்க செடியெல்லாம் நட்டு வாழை மரம் நட்டு வைக்கிறாங்க. நம்மளுக்கு சமத்தளம் இருந்தே நம்மளால பயிர் வைக்க முடியல.
இவங்க மோடு மலையில அந்த மாதிரி பயிர் வைக்கிறாங்க. உண்மையா இவங்க கிரேட்டு. ரொம்ப ஒரு சல்யூட்டே கொடுக்கலாம் போல. தேர்ட் கியர்ல ஏறும். தேர்டா ஃபோர்த்தா இது? ஃபோர்த் கியர்ல வந்துட்டு ரொம்ப திணறுது. செயின் வேற டைட்டா இருக்கா, அதனாலயுமே திணறுவோம். அவனுங்க வேற எங்க போனாங்கன்னே தெரியல, பறந்துட்டானு போல. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் கியர்ல தான் போயிட்டு இருக்கு. கியர் வந்துட்டு மிஸ் மேட்ச் ஆகுது. ஓகே, அதை பாருங்க. இப்பதான் ஃபோர்த்தே போட்டிருக்கேங்க. முன்னாடி தேர்ட் கியர்ல தான் போயிட்டு இருக்கு. தேர்ட் கியர்ல பாருங்க எப்படி திணறுறானே. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு. வேற வழி இல்லை. ஆனா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா அப்படி ஓட்டிதான் ஆகணும். போக முடியல. அவன் என்ன பண்ணுவான் பாவம். டெயில்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இன்னும் அந்த ரோட்லாம் போயிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். அது மிஸ் பண்ணிட்டோம். அது இன்னொரு முறை நான் கண்டிப்பான பஸ் போற ரோடே இந்த அளவுக்கு இருக்கு. அப்போ பஸ்ஸே போகாத ரோடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அது டேஞ்சரான ரோடு. நாங்களே ஒரு முறை பைக் போட்டு கீழே வந்துட்டோம். செகண்ட் கியர்ல ஏற முடியாம அப்படியே ஸ்லிப் ஆயிட்டு கீழே வந்துட்டோம். மச்சி, தேங்காய் எண்ணெய் இருக்கா கேளு. கேளு இருக்கா கேளு. என்ன தேங்காய் என்னடா? குர்ரா 5 ரூபா 20 ரூபா பாக்குறா முதல்ல. எங்க ஹோட்டலு? ஓகே, சாப்பிடலாம். கருக்கு முறுக்கு முன்னாடி ஓட்டுற போதுரா. கியர்ல தான் சொல்றேன். ரிவர்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகாது. ஃப்ரண்ட்ல இருக்குல்ல ஓடிரும் இழுத்துட்டு. ஃப்ரண்ட்ல இருந்தா கியர்ல இழுத்துட்டு ஓடுறா. வீராட்சி காமிட்டா சாப்பிட்டு என்ன விட்டுக்கலாமா? இப்ப விட்டா ஊறி கிடக்கும். அதுதான் பின்னாடி இந்த மோடி ஏறுறேன். இப்ப ஏத்துறேன். ஃபர்ஸ்ட் கியர்ல ஏத்துறேன். ஏதோ ஒரு 200 கிலோ வெயிட் வச்சு ஏத்துற மாதிரி இது ஃபீல் ஆகுது. முன்னாடி ஆயிட்டு பிடி மச்சான். செயின் வேற ஒரு மாதிரி இது பண்ணுதுடா. புடி மச்சான். முன்னாடி லைட் ஆயிட்டு போடுறா. இருடா. நீ முறுக்கலாம் தேவல. இவ்வளவுதான் கைஸ். சாப்பிட்டு கால் பண்ண. ஷாம்பு சோப்லாம் போட்டு குளிக்கலையா? நீ ஃப்ரீயா தானுங்கிற? இந்தா அதெல்லாம் இடிக்காரு. இது இங்க வச்சா வான விடு. நானே வச்சிடறேன். அவ்வளோதான். நல்லாதாங்க இதுவும். அதான் இது சொன்ன மாதிரி எல்லாமே இதுலயே வச்சிட்டேன்டா. இதுல மவுண்ட் பண்ற மாதிரியா? அதான் பாத்துக்கலாம். மைக்கார்ல தாங்க சரி. இது வந்துட்டு இப்போ இங்க இருந்து எடுத்து அவ்வளவுதான். எனக்கு தானே வைப்பேன். சிம்பிள். அவ்வளவுதான். ஃப்ரண்ட் மைக் வந்து மாட்டியாச்சு. அடுத்தா ஆகாய கங்கை போறோம். அடுத்து ஆகாய கங்கா தான். செம்மையா இருக்கும் பாருங்க வியூலாம். அவன் போயிடுவான்டா, தெரியும்டா. அதுதான் நான் கூப்பிட்டேன். அவன் வரல. ரெக்கார்ட்ல தான் இருக்கு. பேக் பிடிச்சிங்க மச்சான். கீழே இந்த பேக் பிடிச்சிங்க. ஓ மை காட். ஏய் போன வாட்டி இருந்துடா.
இந்த டைமுக்கு தெரில, நாங்கள் மேலே போயிட்டோம் அதனால தெரில. இங்கே மேலே போனாதான் தெரியும். இரு மச்சான், கொஞ்சம் வைட் ஆங்கிள் செட் பண்ணி போயிடலாம். ஏய் மச்சான் போயிட்டே அவன் பாட்டுக்கு. இதில் கீழே போயிட்டு வரலாம்டா, வாங்கடா. இந்த வருஷம் ஏய் வாங்கடா, என்னடா வரவே மாட்டானு கடைசி வரைக்கும். புகை இல்லைடா, லூசு பேர மிஸ்டுடா அது. அடா தெரியாமடா சொல்கிறேன், அங்கே பாடுறா. இப்போ பாருங்க guys, எப்படி மிஸ்டு வேற லெவல். சாம மாசா இருக்கு. ஒவ்வொரு எதுவுமே தெரியலடா அண்ணாண்டா. இங்க பாடுறா ஃபுல்லா எப்படி இருக்குன்னு. அதான் சொல்றேன், அந்த 6 மணி 7 மணி நேரம் இருந்தா ஃபுல்லா இருந்திருக்கும். பாருங்க வீடுலாம் இருக்கு, வீட்டாண்டெல்லாம் அப்படியே பாரு. வீட்டுக்கு கீழே மேகம், வீட்டுக்கு மேலே மேகம், வீட்டுக்கு சைடில் மேகம், வீட்டுக்கு இந்த சைடில் மேகம். வேற லெவலில் வேற லெவலு. இல்லை ஊருக்கு மேலே மேகம் வந்து பார்த்துக்கிறீங்க, மேகத்துக்குள்ள பார்த்துக்கிறீங்களா ஊர் இருந்து. இங்கே பாருங்க சத்தியமான வேற லெவலில். இது ஃபுல்லாமே வீடே ஈரமாக இருக்கு. எப்படிங்களா சிமெண்ட் ஒட்டுவீங்களா? ஃபோன் பண்ணுறான், அது வெளில போகிறாங்க தெரியுது. அப்படியே போ, அவன் வை மாற்றி போட்டு நினச்சிக்கிறான். ஃபோன் பண்ணுறான், என்ன சொல்லணும் என்னடா அவரு இன்னும் வராருன்னு அவரு உட்காந்து வராரா? அவங்களுக்கு தெரியுது. ஓகே ரிட்டர்ன் போயிடலாம். செம்மையாக இருக்கணும். மேகத்துக்குள்ளே தான் ஊரே இருக்கு. உண்மையாக செம்மையா இருக்குல்ல வியூவு. அதுக்கு காடு மரம் இருக்கு. இங்க போற எதுவுமே தெரியலடா சுத்தமா. அந்த ஊர்லாம் பார்த்தியா சூப்பரா இருந்துச்சு. காட்டுறா சுத்தி காட்டுறா எல்லாருக்கும். ஃபுல்லா மிஸ்டா இருக்கு गाइस. இங்க வண்டிலாம் வருது गाइस, ஊட்டி ஏத்திட்டு போறாங்க. இதோட கொஞ்சம் பெருசு ஃபுல்லா இப்போ வரலாம் மச்சான் யாரோனா. ஆனா இந்த ரோடு தெரியுமா தெரியல. ரோட்டே காணங்க. ஒரு ரோட்ல இருக்காது மச்சான் இந்த மாதிரி மிஸ்ட். கண்ண கதண்டா இருக்குது. 5 இல்ல 6 வரும். 5 இல்ல 6 வரும். 5 தான் வரும். ஏய் அது வைடா இருக்குடா. ஏய் தர பண்ணாத. ஃபர்ஸ்ட் இல்லடா இது. ஏய் கீழே போடுறப்பா டேய். பள்ளத்துல வந்துட்டு போற. கில்லுடா பாத்து உசாரு. ஏய் அவ்வளோ ஆழம் இல்லடா, அந்த அளவுக்குலாம் ஆழம் இல்ல, பாத்து இருங்க. டேஸ்ட் பண்ணாதான் மச்சானா தெரியுது. இது லைட்டா அது பனிலே இருக்குதுல்ல, அதனால வந்து டேஸ்ட் பண்ண. வெத்தலையை பறிச்சாச்சு. இந்தாண்டவா, இந்தாண்ட வந்து டெஸ்ட் பண்ணு.
ஐயோ பாப்பா ரொம்ப கஷ்டப்படுத்தான் வா. ஏய் இவன் நல்லா ஆக்ட் பண்றாடா, நடிகண்டா நீ. ஐயோ கால்லாம் வடவடன்னு வருதே, சொல்லு. வெத்தலை அடிக்குதா, டேஸ்ட் பண்ணு மச்சான். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? பிஞ்சு வெத்தலை தான் முளைக்குது. கல்லேரி கல்லெத்துன்னு வாங்க போயிட்டு ஊர் கல்லடியில கல்லேரி. ஏய் சாப்பிடறான்டா உண்மையாவே. ஏய் லூசப்பற, அது வெத்தலை இல்லடா. என்ன வெத்தலை இல்லடா இது. கீழே போடுறப்பா டேய். எனக்கு தெரியல. பீப் போடுவாங்கடா. பீப்னு சொல்லலாம்டா, அது ஏன்டா பீப் கூட போறீங்க, மியூசிக் போட்டு விட்டு. ஏய் பீப் கூட போறீங்க அப்படி வருமே. ஏய் பீப் கூடவா? பீப் கூட தான் போய் சாடு. மேல வைக்கிறாங்களா? வா வெத்தலை பேசுறா, நல்லா இருக்குடா. வெத்தலையே என்ன வெத்தலை இல்லை காய்ச்சி, வெத்தலை மாதிரி இருக்கு. ஆனால் வெத்தலை இல்லை போல. ஏன்னா நம்ம என்ன லைஃப் இருக்கோம், வெத்தலை இல்லை. யாரும் ட்ரை பண்ண வேணாம். வெத்தலே தெரியாது, வெத்தலை மாதிரி வாங்கவே வரல. ஒரு வீடியோவாக போட்டு வெத்தலையே இல்லை. மேலே ஏற்றி பார்க்கலாம்டா. அவனை கூப்பிட்றான். ஏய் மச்சான், ஒரு இது ஏறுதுடா, போட்டோக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே ஏறுது, மேலே வழி ஏறுது. வழி ஏறுது, வா ஏற்றி பார்ப்போம். ஐயோ வழுக்கு போச்சு, துவரு பழுக்கு போற. இதுல ஏற்றி பார்க்கலாமா? என்னடா ஏத்துட்டேன். $25,000 வச்சு. ஏண்டா வழி அங்க நல்லா இருக்கு, நீ எத்தனை வந்து ஏத்து தெரியல. மயிறு ஏறுன்னு பாக்குறேன். தூக்காதீங்க, ஃபுல்லா தூக்குனீங்கன்னா கீழே போகும் வண்டி. கீர்ல இருந்தாலும் கீழே போகும்டா, பள்ளம்டா அது. கொஞ்சமா தெரியுதா இல்லையா? தோ இதான். ஏய் இருடா ஒரு நிமிஷம். ஏன் மச்சான், ஏண்டா ஏய் கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? ஏய் அதுலயே பேக் டயர் கல்லு மேல ஏறுது. நல்ல வேலை இங்கே நின்றுச்சு, ஏதோ கோளாறு கொடுத்துட்டான். ஏத்துற நீ 2,000 கிலோ ஏற்றுவாங்க அப்போ கூட. நியூட்ரு பண்ண எனக்கு தெரியாதா? செகண்ட் கீரை தான் ஏற்றுனேன். அதுக்கு தாண்டா நியூட்ரு பண்ண, அதெல்லாம் ஏறும். உன் வண்டி நான் புள்ளியும் கம்மியா. நானாடா போட்டேன் டே, நானா மயிர் பண்றது. அதுக்கு செம்மையா இருக்குடா டே. இங்க பாடுறா அடே, அங்கே போய் பார்த்துட்டு வரேன்.
ஏய் இந்த நாய்ங்க பாட்டிலோட உடச்சி வச்சுக்கிறானுடா. வீடியோலாம் நல்லதாக இருக்குது. இல்லை அதான் நான் அங்கேயே சொல்லிட்டேன் பிளாஸ்டிக் உடஞ்சிடுறேன்னு. ஒன்று கீரை நான் இல்லை போன முறை வீடியோ சொன்னேன் ஃபஸ்ட்டு கீரை பார்த்து ஓட்டுறா அப்படின்னு. ஃபஸ்ட்டு கீரெலாம் நீ கிளச்சை விடுதுன்னா அசால்ட்டாக மேலே ஏறி வந்துருக்கு அந்த கல் மேலேயே. ஏறி அப்படியே நின்னுச்சு. அதான்டா செகண்ட் கியர்ல இருக்கதான்டா நின்னுச்சு, அடங்கிச்சு வண்டி. ஹைட்ல ஏறி நின்னுங்க அந்த வண்டி பள்ளத்துல கீர் போட்டு ஹெல்மெட் கீழே போட்டு ஹெல்மெட் வர உடனே ஓடுது ஓடி போய் ஹெல்மெட் புடிச்சான் எதுக்க முடியாம ஒரு சம்பவம் பண்ணி விட்டிய. ஏண்டா ஆல்ரெடி வண்டியில ஏறிக்குது அதனால தான் நான் சொன்னேன். ட்ரிப்புன்னு வந்தாலே இந்த வண்டி கீழே போட்டு தான் வருவீங்களா? இல்ல அது வந்து டிரைவர் சரியில்லைப்பா. அது என்ன தெரியல கோலில்ஸ் வந்து கீ இருந்தா போன போல இது. பள்ளமா பார்த்து விட்டுறான்டா. நான்லாம் கரெக்டா ஏத்திருவேன் இல்லன்னு சொல்ல. இந்த பாடிஸ்க்கு வண்டியே ஓட்ட தெரியல. ஆனா அந்த மோட் படத்துல அது பேர் என்னது செகண்ட் கியர்ல நின்னுச்சுடா. கியர் எப்படி கொதிப்பு அந்த டைம்ல நான் இல்ல அப்படி யோசிக்க கூடாது. அப்படி இல்லடா அது ரைட்ரா மச்சான் அது ஓகே. மேல மோடி இருறா அவங்க நீ சொல்றதா பேசுவேன். மேல ஏற போறேன்னு தெரியுது செகண்ட் கியர்ல எதுக்கு ஏத்துவ? சரி இப்போ வண்டி எடுத்து போலாம். ஏய் டைம் ஆகுது. அப்படியே ஒரு போட்டோ எடுக்க நல்லா இருக்கும். அப்படியே வண்டி எடு அப்படி போ இல்லனா. ஏய் அங்க மச்சான் மொத்தம் பாட்டில் ஓட வைக்கிறா வேணாம்டா. குடிச்சிட்டு எல்லாம் பாட்டில் ஓட தான் போட்டு வைக்கிறாங்க. ஏய் மொத்த போட்டு வச்ச ஒடச்சி வச்சுக்கிறானுங்க அவனுக்கு. என்ன தீதா அப்படி ஓடிப்பானுங்க தெரியலடா. ஆண்டா எங்க ஐயால உன்ன மன்னர் பரம்பரை மன்னவாட்டி பரம்பரை இப்படி மாவு வலி அந்த பக்கம் அந்த பக்கம் கல்லுல எல்லாம் அடிச்சிட்டனேயா இந்த டைட் காலுக்கு பின் மடக்கின இருக்க சரி. ஏய் இல்ல கல்லுல நம்ம காதுல ஊத்திரலாம்டா. பல்லத்துல உங்களுக்கு இங்க என்ன வேலை உங்களுக்கு? கால உடைக்க முடியல. நாங்க வந்து போக வேண்டியது. நீங்க எதுக்குடா ஆஃப் ரோட் இந்த பாடு நான்லாம் ஓடி பண்ணேன். ஓகேடா எதுவும் புரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் கீ போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. வேற பண்ணுங்க. வேலை ஏதோ இந்த வண்டி வீழ்ந்ததுக்கு காரணம் யாரையும் தெரியல. ஒண்ணுல பாப்பு இது வண்டி வீழ்ந்த காரணமே இவன் தான். இவன் பார்த்தனால தான் இவன் மேலே ஏறணும் கீழே ஏறணும்னு சொல்லிட்டு வண்டியை கீழே விழ வச்சது இவர் தான். இந்த வண்டி தான் கீழே விழுந்தது. வண்டி ஓட்டுனவர் இவர் தான். எல்லாம் லாகிங் பண்ணாங்க. அதான் மச்சான் சொல்றேன் இத வெள்ளி அடிச்சலாமான்னு கேக்குறேன் மயிரே. ஸ்ட்ரைட் அவுட் போடா ஒரே. நான் என்ன சொல்றேன் சும்மா படுக்க வச்சே வச்சிக்குதா. ஏய் இது சும்மா தான்டா ஆண்டா வேஸ்டடா அது. இதெல்லாம் இது இருக்கு. யாரும் மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து அந்த புல்லு கட்டு தூக்குறவங்கலாம் எதுக்குடா புல்லட்னு சொல்லிட்டு அந்த அடியை போட்டுருந்தா அந்த புற 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 நான் வேற புற 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 எதுவுமே பண்ண முடியலடா. முடிஞ்சதுக்கு அப்புறம் வரானுங்க. நான் விட்டேன்னா என் வண்டி கீழே போட்டுருவேன். வீடியோ எடுக்க பார்க்கலாம் எப்படிதான் அதெல்லாம் இரு அங்க போய் பாத்துக்கலாம்டா. அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். நாங்க அது எப்படி ஆஃப் பண்றோம். அவன் மாட்டான்டா. அவன் கை நிகர்ல ஓட்டி குமாரே அவன் அந்த கை நிகர்லாம் ஓட்டி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. எங்கேயுமே நிக்கிற மாதிரி இல்ல. அப்படியே கிளம்பி பின்னாடி வந்தான். இனிமே அங்கேயும் கிடையாது மச்சான். கரெக்டா கொல்லி ஃபால்ஸுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் வேற என்ன சுத்த போலாம். சரி வேற என்ன மண் ரோடு ஆஃப் ரோடு எதனா பார்க்கலாம். அது ஏதோ சொன்னேன். சரி சேர்ல வரைக்கும் போய்க்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மச்சான். கீழே போட்டு விளாடுறா ஷூ கைட்டி பேக் உள்ள போட்டுக்கலாம். வெளியே போட்டு வந்துரு. ஷூ மாட்டுனே பைக்கில் போவேன். காலை உட்கார் மச்சான். ஏய் அவனுக்கு ஏற்றுறது இல்லைடா உண்மையாகவே. அதான்டா உண்மை. ஃபஸ்ட்டு கியரில் ஏற்றினா உண்மையாக எல்லா வண்டியுமே ஏறுண்டா. இது சும்மா லைட்டாடா இதெல்லாம். 100% தான்டா இதெல்லாம். அவனுக்கு ஏற்றுறானு உண்மை தான். கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல. இந்த வண்டி ஏறும். ஆனால் இது வந்து சஸ்பென்ஷன்லாம் ஹைட் ஏற்றணும். இல்லைன்னா இடிச்சின்னே ஏறாது.
இந்த வண்டி ஏற அதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி அது வந்து பவர் அதிகம், அதையும் ஊற்றுக்கணுங்க. டார்க் அதிகமாச்சுன்னா சருன்னு ஏறும் ஸ்பீடுக்கு. நம்ம வண்டியுமே திணறணும் நான் ஓட்டினா. ஆனால் ஃபஸ்ட்டு கியர்லாம் எந்த வண்டியுமே திணறாது. அதுக்கு இதில் போட்டிங்கப்பா நான் ஆக்சிலேஷன் கொடுத்துனே இருந்தேன்னு வச்சுக்கேன், ஒன்று ஏறும் இல்லை டயரு ஸ்லிப் ஆகும். வண்டி திணறாது எந்த வண்டியுமே ஃபஸ்ட்டு கியர். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது வேறு பயமாக இருக்குது எனக்கு ஓட்டுறதுக்கு. வா ஏய், தண்ணியார் இது அதிகமாக படுக்க போடாத சொல்கிறேன் முன்னாடியே. அச்சா ஏய் இருக்காடா, நான் தரேன்டா. இருக்கா? தலை வண்டிக்கு பத்தா தலை? ஒரு வண்டிக்கு பத்தா இல்லை ஒரு வண்டி? என்னடா இருறா, என்னடா உனக்கு பிரச்சனை? ஒரு நிமிஷம் இருறா. ஐயோ வந்துடா. டிக்கெட்டு என்ன கொடுப்பீங்களா? கொடுத்தாச்சா? அனுப்பிச்சிக்கிறேன். வந்துச்சா பாரு. 2வது வாட்டி அனுப்பிச்சு. 2வது வாட்டி அனுப்பிச்சிருக்கேன். ஏய் நம்பர் எப்படி உனக்கு தெரியும்? ஆடா லூஸுக்கு முன்னாடி லெட்டர் பெயிண்ட் அனுப்புனதே அனுப்பிச்சேன். ஏய் அதான் நான் இதில் போகிறேன். இதில் போயிட்டு இதில் கொடுத்து தானே போனேன். அதில் கொடுத்து தான்டா. நம்பர் வேற ஒருத்தருது, நீ இது கொடுத்தனா ஏன்டா? நீ யாரு தெரியாம கொடுத்த? அனுப்பிச்சிட்டு போடுறா. சொல்லு. இல்லை இல்லை அதான் சொல்லு மச்சான். கேமரா மாதிரி பாருங்க. சொல்லு இப்போ சொல்லு. ரெட் கலர் இது ஸ்லிம் ஸ்க்ரீனா? அதாவது ஈஸியாக ஏரியா இல்லைங்க முடியாது. அறியாத பிள்ளை இருக்கும்போது ஆடனேன். இப்போ ஆட முடியுமா? முடியாது. 2 பசங்களை பெற்று வச்சிருக்கேன். இவனை ஏறா முதல்ல குருநாதரை ஏறா. மச்சான் மொரட்டு செஞ்சு மாறி இருப்போம். அடுத்து வந்து கீழே இறங்க போகலாம். ஆகாயம் தோசை இருக்கு, பனியா இருக்கு. தோசை வடை இருக்கு, தோசை இருக்கு, பனியா இருக்கு. அப்படியே போய் உள்ள சுட இருக்கு. இல்லை கூப்பிடு இந்த போய் திரும்பி எல்லாருக்கும் போயிருக்கு. சட்டியில் டேஸ்ட்டாக தானே இருக்கும். ஏய் சக்கரை போட்டிருப்பாங்கடா சட்னி. சக்கரை போட்டு கொடுத்துருவோம். சக்கரை இல்லாம தான் நைட்ல மூஞ்சி சரியா பார்க்கல போல. இல்லை நேற்று பார்த்தோம்ல அதே பஸ்ஸில் பார்த்து ரூம் நல்லா இருக்கும். அப்படிதான் இது பண்ணுவோம். இவன் தான் கிறிஸ்து மாதிரி இருக்கிறான். அதெல்லாம் அப்படிதான் கிடக்கும். இங்க போட்டோ எடுத்துக்க அப்படி சொல்றேன். வந்தாச்சு எனக்கு போட்டோ எடுத்து மாதிரி போட்டோ ஏன்டா சாலை சாப்பிட்டு போகுது. காசு பே பண்றா. யாரு நீ தான் வச்ச? ரெண்டுல நம்மள தெருக்கூத்து நான் கூட தெருக்கூத்து பாப்பேன். டைம் பாஸ் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். சூரவேஷம் பாப்பேன். சூரவேஷம் வந்தா தான்டா பாப்பேன். இவ்வளோ பாப்பேன் வேஷம் எல்லாம் பாருங்க. இங்கதான் गाइस. எங்கடா ஆப்போசிட்ல போறோம். நம்மள எத்தனை இருக்காரா? முன்னாடி யாரா? முன்னாடி தான்டா எடுக்கணும் சொன்ன மாதிரி. இவன் எங்க டிடிஎஃப் வரானா? ஹாய் गाइस. என்ன பண்ணா நம்ம ஃப்ரெண்ட் பே பண்ண போறோம் நமக்கு. நீங்க இருக்கிற நம்பிக்கையில பே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். நாமங்கமும் போட்டுறாதீங்க. பே பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரியா கிடையாது. 5 ரூபா நாம கட்டி வாங்கி ரெடியா வச்சுக்கிறேன். ஏன்டா டேய் செடியா கல்ல தான் இருக்குதானே நாம கட்டி. இங்கே வாங்கிட்டு போயிடலாம். இங்கே போட்டுடலாமா? ஷாம்புடா ஏதோ ஷாம்புலாம் கேட்டேன். ஷாம்புலாம் வாங்கிட்டு போடல டே. தலை ஏறுங்க ஷாம்பு வாங்கிடா. 10 தான பண்ணடா. இந்தடா அட கொய்யார பாத்து செலவு பண்ணு. ஏய் டவுன் ஷாம்பு வாங்கிடா. அவனை ஷாம்பு வாங்க விட்டான். அப்புறம் விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு மூலிகை போய் ஷாம்பு வாங்குறது பதிலாக மூலிகை மருந்து குடிச்சிட்டு மூலிகை மருந்துனா சொன்னானே அவனா? அதுவா மூலிகை கசாயம் குச்சி கடை போகிறான். இன்னும் ஒருத்தன் எங்கடா தெரியலையே.
ரிட்டர்ன் கவர் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம்ல.